அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. உலகில் தோன்றியுள்ள மதங்களில் பண்பாடு என்ற சொல்லுக்கு பாத்திரமாக பழக்கங்களை முறையாக கொண்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்றால் அது மிகையாகாது. அதை கடைபிடிக்கும் போது நமக்கும் சமூகத்துக்கும் நன்மை பயக்கும். இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றிலேதான் மனிதன் தனிப்பட்ட முறையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய அமைப்புகளிலும் மஹல்லா என்னும் வட்டாரங்களிலும் ஊர்களிலும் நாடுகளிலும் நடந்து கொள்ள வேண்டிய சீரிய முறைகள் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனால் அருளப்பெற்ற திருக்குரானும் இறுதி தூதர் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையும் பண்பாடுகளை வலியுறுத்தும் இலக்கியமாகவே திகழ்கின்றன. இறுதி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இறுதி மூச்சின் போது கூறியது இங்கு நினைவு கொள்ளத்தக்கது. நான் 2 விஷயங்களை உங்களிடையே விட்டு செல்கிறேன். ஒன்று திருக்குரான், மற்றொன்று என் வழி. இதனை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளும் வரை ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். மேற்கூறிய ஹதீஸின்படி இஸ்லாமிய பண்பாடு என்பது திருக்குரான் நெறிப்படி நடப்பதும் திருநபி வழி தொடர்வதும் ஆகும் என தெளிவாக தெரிகிறது. இஸ்லாம் என்ற சொல்லுக்கு சாந்தி, அமைதி என பொருள்படும். இஸ்லாமிய பண்பாட்டை கடைபிடித்தால் தனக்கும் தன்னை சார்ந்தோருக்கும் இப்பூ உலகுக்கும் சாந்தி கிடைக்கும். இஸ்லாம் என்பது ஒரு மதம் அன்று, அது ஒரு வாழ்க்கை பாதை என்ற கூற்று பிரபலமான ஒன்று. அது காட்டும் வாழ்க்கை பாதையின் சில வழிமுறைகளை இங்கு காண்போம். ஒரு முஸ்லிமை சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என சலாம் சொல்ல வேண்டும். கேட்பவர் வலைக்கும் அஸ்ஸலாம் என பதில் கூற வேண்டும். முதலில் சலாம் கூறுபவருக்கு 10 நன்மைகளும் பதில் கூறுபவருக்கு 1 நன்மையும் கிடைக்கும். ஹதீஸ்: மலர்ந்த முகத்துடன் சலாம் சொல்வது சுன்னத், உடனடியாக பதில் சொல்வது வாஜிபு. காரணமின்றி பதிலை பிற்படுத்தக்கூடாது. சிறியோர் பெரியோருக்கும் ஆண் பெண்ணிற்கும் வாகனத்தில் இருப்பவர் நடந்து வருபவருக்கும் நடந்து வருபவர் உட்கார்ந்திருப்பவருக்கும் குறைவான எண்ணிக்கையில் இருப்பவர் அதிக எண்ணிக்கையுள்ளோருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். ஒரு மனிதர் ஒரு கூட்டத்திற்கு சலாம் சொல்ல வேண்டும். அக்கூட்டத்தில் உள்ள ஒருவர் பதில் சொன்னால் போதுமானது. தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்வதும் உணவளிப்பதும் சிறந்த இஸ்லாமாகும். ஹதீஸ்: தொழுபவருக்கும் குர்ஆன் ஓதுபவருக்கும் தீனுடைய தாலிம் மஜ்லிஸில் உட்கார்ந்திருப்பவருக்கும் மலந்தடம் கழித்து கொண்டிருப்பவருக்கும் உணவு சாப்பிட்டு கொண்டிருப்பவருக்கும் குளிப்பவர் தூங்குபவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பவர் ஆகியோருக்கு சலாம் சொல்லக்கூடாது. முஸ்லிம் அல்லாதவர் சலாம் சொன்னால் வஸ்ஸலாமு அலா மனித்தபல் ஹுதா என பதிலுடன் துஆவும் செய்வது நல்லது. எவராது ஒருவர் மூலம் சலாம் சொல்லி அனுப்பினால் அலைக்க வா அலைஹிஸ்ஸலாம் என பதில் கூற வேண்டும். ஆடை அணியும் முறை: ஆண்கள் தொப்புளிலிருந்து முழங்கால் முட்டு வரை மறைப்பது ஃபர்லு என்னும் கட்டாய கடமையாகும். தலையில் தொப்பியுடன் கை மணிக்கட்டு வரை ஆடை அணிவது சிறந்தது. ஆடையை கரண்டைக்கால் முடுக்கி கீழ் தரையில் இழுபடும் வண்ணம் உடுத்துவது கூடாது. ஆண்கள் பட்டாடை தங்க ஆபரணம் அணிதல் கூடாது, பெண்களுக்கு கூடும். ஆண்கள் வெள்ளை ஆடை அணிவது விரும்பத்தக்கது. எனக்கு ஆடை அணிவித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதை கொண்டு என் மர்மஸ்தானத்தை மறைத்து கொண்டேன். மேலும் எனது வாழ்க்கையை அழகிய முறையில் ஆக்கிக் கொண்டேன். வீட்டில் நுழையும் முறை: வீட்டின் தலைவாசல் வழியே தான் செல்ல வேண்டும். பிஸ்மில்லாஹ் சொல்லி வலது காலை முன்வைத்து சலாம் சொல்லி உள்ளே நுழைய வேண்டும். வீட்டிலிருந்து வெளியே வரும்போது இடது காலை முன்வைத்து பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று கூற வேண்டும். பிறர் வீடுகளில் நுழைய விரும்பினால் சலாம் சொல்லி அனுமதியை பெற்று உள்ளே நுழைய வேண்டும். பிறர் வீட்டில் உள்ளவர்கள் யார் நீங்கள் என்று கேட்டால் நான் தான் என்று சொல்லாமல் பெயரை சொல்ல வேண்டும். அனுமதி கிடைக்காவிட்டாலும் பதில் இல்லாவிட்டாலும் திரும்பிவிட வேண்டும். மஸ்ஜிதில் நுழையும் முறை: பள்ளி வாசலில் வலது காலை முன்வைத்து ஓதும் துஆ: இறைவனே, என் பாவங்களை மன்னித்து உன் அருட்கொடையின் தலைவாசலை எனக்கு திறப்பாயாக. வெளியில் வரும்போது இடது காலை முன்வைத்து ஓதும் துஆ: நாயனே, நிச்சயமாக நான் உனது அன்பையும் அருளையும் வேண்டியவனாக வெளியேறுகிறேன். துருவாடை வீசக்கூடிய பூண்டு, பீடி, சிகரெட் இவைகளை உபயோகப்படுத்தியவுடன் மஸ்ஜிதுக்குள் நுழையக்கூடாது. அமர்ந்திருக்கும் இருவரின் தோள் புத்தங்களுக்கிடையில் தாண்டி முன்வரிசைக்கு செல்வதும் தொழுபவரின் குறுக்கே செல்வதும் கூடாது.
மஸ்ஜிதில் தங்குவதாக இருந்தால் நவைத்து சுன்னத்துல் இஹ்திகாஃப் பீஹாதல் மஸ்ஜித் என்று நியத்து வைக்க வேண்டும். பிறர் தொழுகைக்கு இடைஞ்சல் விளைவிக்கும் முறையில் சப்தமிட்டு குர்ஆன் ஓதுவதும் திக்ர் செய்வதும் நல்லதல்ல. காணாமல் போன பொருள்களை பள்ளியினுள் தேடுவதும் விசாரிப்பதும் கூடாது. இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.